ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அனிதீப்ஸி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கலாம். கசப்பான காய் அப்படின்னா அது பாகற்காய் தான். இந்த பாகற்காயில் இன்றைக்கி அருமையாக வடை பண்ண போகிறோம். கொஞ்சம் கூட கசப்பே இல்லாமல் மொறு மொறுன்னு இந்த வடை சூப்பராக இருக்கும் சாப்பிட. குட்டீஸ் கூட என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு 1 கப் அளவுக்கு கடலை பருப்பு தேவைப்படும். பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. பருப்பு நல்லா ஊறி வந்துடும். பருப்பு முழுவதுமாக நல்லா ஊறி வந்த பிறகு அதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு இந்த பருப்பை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம். 10லேருந்து 12 போல் சின்ன வெங்காயம், தோல் மட்டும் உரிச்சிட்டு முழுசாக சின்ன வெங்காயத்தை அப்படியே போட்டுக்கோங்க. காரத்துக்கு பச்சை மிளகாயும் வரமிளகாயும் கலந்து தான் போட போகிறோம். சின்ன மிளகாயாக இருக்கிறனால நான் காரத்துக்கு 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன். கூடவே ஒரு 1/4 துண்டு அளவுக்கு பட்டை, 2 பூண்டு பல், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒரே ஒரு நீட்ட மிளகா வரமிளகா போட்டுக்கலாம். நீங்கள் பச்சை மிளகா 2 வரமிளகா 2 அந்த மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட காரத்துக்கு ஏற்றாப்புல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவருக்கு கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு இதையெல்லாம் அரைச்சி எடுக்க போகிறோம். முக்கியமாக அரைக்கிறப்ப கொஞ்சம் கூட தண்ணியே ஊற்றாம தான் அரைக்க போகிறோம். இந்த மாதிரி குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பருப்பு அங்கங்கே 1 2 முழுசாக அப்படி அப்படியே தெரியணும். இதுதான் கரெக்டான பக்குவம். நம்ம மசால் வடைக்கெலாம் அரைப்போம்ல, அதே மெத்தடு தான். அதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. வடை மாவு ரெடியாக இருக்குது. அடுத்து இந்த ரெசிபிக்கு முக்கியமாக பாகற்காய் வேணும் இல்லைங்களா? ஒரு பாகற்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை 4ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்த பிறகு அதில் இருக்கிற விதையெல்லாம் நீக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வடைக்கு இந்த பாகற்காயை யூஸ் பண்ண போகிறோம். இந்த விதை நம்மளுக்கு தேவைப்படாது. இந்த விதையெல்லாம் நீக்கிருங்க. கொஞ்சம் முத்தின பாகற்காயாக இருந்தால் கூட விதையெல்லாம் நீக்கிட்டு இந்த ரெசிபிக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதை. விதை எல்லாமே எடுத்துட்டு பாகற்காயை நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இனி அடுத்து இந்த பாகற்காயை துருவி எடுக்க போகிறோம். நம்ம கேரட்லாம் துருவி எடுப்போம்ல, அதே மாதிரி துருவலில் போட்டு இதையும் துருவி எடுத்துக்கோங்க. பாகற்காய் துருவி எடுத்த பிறகு அந்த காய் பார்க்க இப்படி தான் இருக்கும். நம்ம சுரக்காயெல்லாம் துருவி எடுத்தால் எப்படி நீர் விட்டு வரும், அதே மாதிரி தான் இந்த பாகற்காய் நிறையா நீர் விட்டு வரும். இந்த பாகற்காயில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெறும் சக்கையை மட்டும் பயன்படுத்த போகிறதில்ல, அந்த ஜூஸோடு சேர்த்து அப்படியே தான் இந்த வடை பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக வரதுக்காக அரிசி மாவு நான் போட்டிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, நம்ம அரைச்சி அந்த வடை மாவு போட்டுக்கலாம். ஏற்கனவே பாகற்காய் துருவி எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த துருவின பாகற்காயை அந்த தண்ணியோடு சேர்த்து அப்படியே இந்த வடை மாவில் கலந்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் உப்பு போட்டேன்ல, அது பார்த்திங்கன்னா வடை மாவு அளவுக்கு தான் நான் உப்பு போட்டிருக்கேன். இப்போ பாகற்காய் ஆட் பண்ண பிறகு உப்பு கொஞ்சம் லோவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக மறுபடியும் உப்பு போட்டு இது எல்லாமே மொத்தமாக நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கலந்து எடுத்த பிறகு இதில் பொடியாக நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை பொடியாக கட் பண்ணி போட்டு மறுபடியும் நல்லா கலந்து எடுக்க போகிறோம். இதில் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், நம்ம வடைக்கு மாவு அரைக்கிறப்ப கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்காம தான் வடை மாவு அரைச்சி எடுத்தோம். அதே மாதிரி இந்த கடல மாவு, மைதா மாவு இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுறப்பையும் கொஞ்சம் கூட நம்ம தண்ணியே ஆட் பண்ணலை. இந்த பாகற்காயில் இருக்கக்கூடிய அந்த ஜூஸே போதும். கரெக்டாக மிக்ஸ் பண்ணுறப்ப அந்த வடை மாவு பதத்துக்கு நம்மளுக்கு ரெடி ஆயிரும். நம்ம மேற்கொண்டு தண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்லை. கடாயில் எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ண போகிறோம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஹீட் பண்ணலாம். அப்போ தான் எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கும். நம்ம வடை இதெல்லாம் தட்டி போடுறப்ப உள்பாகம் வரையும் நல்லா வெந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதுவே எண்ணெய் ஹை ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணுறப்ப எண்ணெயும் டக்குன்னு சூடாயிரும். நம்ம வடை உள்ளே போட்ட உடனே மேல் பாகம் மட்டும் வெந்திருக்கும், உள்பாகம் வேகாமல் மாவாகவே இருக்கும். மிதமான சூட்டில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு வடை மாவில் இருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து உருட்டி நம்ம உள்ளங்கையில் வச்சு லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுத்து வடை ஷேப்புக்கு தட்டி எடுத்து இந்த எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்க வேண்டியதான். அதே மாதிரி போட்ட உடனே வடையை திருப்பி விட வேண்டாம். அது அந்த எண்ணெயில் வேக வேக தன்னால் அதுவே மேலே எழும்பி நல்லா கிளியராக அந்த எண்ணெய்க்கு மேலே வடை தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி அந்த எண்ணெயோட அந்த சலசலப்பு சவுண்டு கொஞ்சம் அடங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் மறுபாகம் திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக வேக வச்ச பிறகு எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி தான் மீதம் இருக்கிற எல்லா வடை மாவுலையுமே நம்ம வடை மாதிரி தட்டி எண்ணெயில் போட்டு பொரித்து வெளியில் எடுத்துக்கலாம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் உள்ளவங்களுக்கு பாகற்காய் வடை செஞ்சு கொடுங்க. கொஞ்சம் கூட கண்டுபிடிக்கவே முடியாது இது பாகற்காயில் தான் பண்ணியிருக்காங்களான்னு. சாப்பிட்டு பார்த்தும் அவங்களால டேஸ்ட் கண்டுபிடிக்க முடியாது. நார்மல் பருப்பு வடை மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் நம்ம பாகற்காய் கலந்து ஹெல்த்தியாகவே பண்ணியிருக்கோம்.
நீங்களும் வீட்டில் இந்த வடையை வந்து செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுத்துட்டு பாருங்கள்.